வெரைட்டி ரைஸில் நம்ம நிறைய ரைஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, புதினா சாதம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புதினா ரைஸ் செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அடுத்து இதில் 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு இதில் 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு சின்ன கட்டு புதினா இலை, ஒரு கையளவு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்தது இதில் ஒரு துண்டு ஊற வச்ச புளி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு பார்த்தீங்கன்னா புதினால நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைக்கணும். தேவைப்பட்டுனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா அருமையாக இருக்குது, நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா உடச்சி போடணும். கடுகு பொரிச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல பொன்னிறமாக இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வறுத்த வேர்க்கடலை போட்டால் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா அது சேர்க்க தேவையில்லை, அது இல்லாமல் கூட இந்த ரைஸ் செய்யலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கின பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவை 2 நிமிஷம் வதக்கின பிறகு அடுத்தது வேக வச்ச சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சாதம் வைக்கலாம், இல்லைன்னா மிச்ச மீதி சாதம் இருந்தாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாதம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடலாம். அருமையான புதினா சாதம் தயாராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸோட ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு புதினா சாதம் அது. இது நீங்கள் வத்தால் இல்லைனா ஏதாவது சைட் டிஷ் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ குயிக்காக ஏதாவது செய்யணும், டைம் இல்லைன்னா இந்த மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.